வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கற்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை துண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து கொடுத்த வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்து திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு கேரளா மூவாற்றுப்புழா. இது கொண்டான் ஆன போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை, மனிதனாக வாழ்வதற்கே மனிதனுக்கே தெரியவில்லை. இன்னும் ஒரு முறை காலோடணும். வரலாம். சரி, ஓகே. உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு போனேன். 3 வருட காலமாக உன்னுடைய பிள்ளையை பற்றி ஒரு மன வருத்தமும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. அவனுடைய வாழ்க்கையை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் சொல்லுக்கு இணங்காத சூழ்நிலைகளால் கடன்கள் வேதனைகளால் சுழண்டு இப்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தொழில் வாகனம் சம்பந்தமான தொழிலாக இருக்கும். காலம் சொல்லலாம். அதுல நிறைய கடன்களை வாங்கி இப்ப மனவேதனை அடைஞ்சி இடம் தோந்தமான குழப்பங்களை உருவாக்கி வச்சிருக்கிய. இவைகளெல்லாம் தீர்த்து தெளிவாக வாழ வச்சிருந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? அவனை படிக்க வச்சு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான், ஜெயிச்சுக்கான். நல்லா சிந்தாமல் சிதறாமல் வாங்கிக்கொள். சாப்பிட்டு போனா மதி. கோயமுத்தூர் கண்கள் எங்கே நெஞ்சமும் அங்கே. மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? மகளை பத்தி. பையனை பத்தி கேட்டு வந்தது வாமா. உட்கார். எங்க இருக்கான் பையன்? கல்யாணம் முடிக்காண்டமா? அவனுடைய மனதை பார்த்தேன். அவன் நம்முடைய இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இடத்துல பெண் வேணும்னு சொல்லி அவன் விரும்பிக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி அவனுக்கு பிடித்த ஒரு இடமும் அவன் கணக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நான் முடிச்சு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? என்னம்மா, ஐப்பசியில் அவனுக்கு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன். அவனுக்கு வேலையிலையும் உயர்வு கிடைக்கும். வந்துருது கையில பாரு. வெற்றியாக்கி தான் போயிட்டோம். அதே கோயம்புத்தூர் பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தவங்க மனமே காலு யாரு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போற வழியில கற்பராயன் சுவாமி இருக்காரா? முனீஸ்வரர், கற்பராயன் போன்ற 7 தெய்வங்கள் அங்க இருக்கு. கால் ஒன்று வா. உன் பொம்பளை பிள்ளையுடைய மனது கொஞ்சம் அலப்பாஞ்சுக்கிட்டு இருக்குமா? அதனால உன் சொல்லுக்கு கட்டுப்படாத மனநிலைகளோட இப்போ உன்னை குழப்பமாகிக்கிட்டு இருக்கிறா. அவளை சரி பண்ணி வெட்டியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா வர வச்சு தாரேன், ஜெயிச்சு தாரேன், வெட்டியாக்கி தரேன். கருப்பசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை மகன் திருமணத்தை பற்றி காட்டு வந்தவங்க இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டாங்க. கல்யாணத்துக்குரிய காலங்கள் எட்டிடுது. ஆனா கொஞ்சம் கடன்களால மன உபாதை நடந்துகிட்டு இருக்கு. அவனை சரியான நிலைகளில் கொண்டு வந்து திருமணத்தை வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? அவன் உடம்ப கை கால்கள் விளங்காம போகாம இருக்குமோ அப்படிங்கிற மனவேதனை அவன் உள்ளத்துல இருக்கு. தினமாக்கி நடந்து என் கோயிலுக்கு வர வைக்க. இந்த அப்படி வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர் என் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வெற்றியாக்கி தரணும் கேட்டு வந்தவங்க யாருப்பா? என்ன தொழில்? மெடிசின், மெடிக்கல் ஷாப். கால் வந்துட்டு
என்னப்பா சட்டப்படியே ஏதோ குறைகள் நடந்த மாதிரி தெரியுதே. அதுல இப்போ கே. சுந்தரமுங்கிற ஒரு பையன் இருக்கு, மனவருத்தம் இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். கையெழுத்து போடுறவங்க யாரு? மெடிக்கல் ஸ்டோருக்கு 2 பேரு. கையெழுத்து போடுறவங்க யாரு? 2 பேரும் நீங்களே போட்டுக்கிடுதீங்க. சரி. கண்ண முடுங்க பார்க்கட்டும். உங்களுடைய எல்லையை தொட்டு போன விநாயகர் தெரியுதாரு? எங்க இருக்காருப்பா? சரி, ஓகே. இந்த தொழில நஷ்டமடையதுக்கு காரணம் மாந்திரீகம் ஒரு காரணம். வெற்றியாக்கி தரேன், தொழிலாக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. தீர்த்து தரேன்ப்பா. பார்த்துட்டு வா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி போல் கூட பிறந்தவனால மனவேதனை அடைந்தது யாருப்பா? கூட பிறந்தவனால என்ன வேதனை உங்களுக்கு? சரியா சொல்லுங்க. பெத்த பொண்ணுக்கு இடம் வைக்கணும். நான் கூட பிறந்தவனால் பிரச்சனை ஆகணும்னு கேட்டிருக்கேன். யாரப்பா? வாங்க. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேத வெல்லும். கல்யாணம் முடித்து மனக்குழப்பம் அடைந்து வந்தது யாரு? ஏண்டா யாருக்கு கல்யாணம் முடிச்சிய? பொய் இருக்க மாதிரி தெரியுத. இன்னொருத்தர் கால் வந்துட்டோப்பா. நாங்க கோயம்புத்தூரை தான் கூப்பிட்டுருக்கேன். நீங்க ஏன் சென்னைன்னு நீங்க பறக்கிய? வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடம் தகுந்தமான பிரச்சனையில உன் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனா இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதனால உன்னை எப்படா கவுக்கணுங்கிற ஒரு நிலைமையில உட்காந்துருக்காங்க. உனக்கு இடத்தையும் வாங்கி தரேன், பகை இல்லாமல் நடத்தி தரேன். போதுங்களா? நான் வெற்றியாகி தரேன். அதே கோயம்புத்தூர் எல்லை, நான் சுயமா தொழில் ஆரம்பிக்கவா அல்லது இதே தொழில இருந்து என் காலத்தை ஓட்டமான ஒருத்தன் கேட்கிறான். அடுத்து திருமணம் முடித்து கணவன் மனைவிக்குள் மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். யாருக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சிய? யாருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிய? அப்ப நீங்க நில்லுங்க. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 12.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய காலத்தினால் இதுவரை உழைத்ததெல்லாம் வேஸ்ட் தான். எதுவுமே உன்னை காப்பாற்றிக்கிற அளவுக்கு செல்வமும் இல்லை, நிம்மதியும் கிடைக்கல. இதுக்கு வேற எதுவும் செய்வனை இருக்கான்னு கேட்டேன். ஒண்ணுமே கிடையாதுப்பா. அதனால இந்த வருடம் உனக்கு வந்து புனிதமான காலம். வரக்கூடிய ஜனவரிக்கு மேல் சுயமாக ஒரு தொழில் ஆரம்பித்துக் கொள்வாய். அது ஒரு பிசினஸாக இருக்கும். அதுல நிறைந்த செல்வங்களை நீ பெறுவாய். வெற்றியாக்கி தர மகனே. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு வழக்கு யாருக்கு இருக்கு? வழக்கு வாங்க, வழக்கு கேட்க வந்த கேள்வி ஒன்று, இன்னொரு கேள்விக்கு ஆமா நான் தான் சமம் இல்லாம ஆதரவாக கூடாதுல. என்னடா தம்பி? என்னை பத்தி பாட்டு எழுதிக்கியப்பா. பாட தெரியுமா? ஆனா எழுத தெரியும். சரி, சந்தோஷம். சத்தியம் நிறைந்த கருப்பசாமி, சந்தோஷம் தரும் கருப்பசாமி, தென்காசி பெயர் சொல்லும் கருப்பசாமி, குடியேறை குடியிருக்கும் கருப்பசாமி, குதிரையில் வலம் வரும் கருப்பசாமி, குறைகளை கேட்டு தீர்த்து வைப்பாய் கருப்பசாமி. ஐயா அருள்வாக்கு, அது மக்களுக்கு புண்ணிய வாக்கு. துன்பப்பட்டு வரும் மக்களுக்கு இன்பம் தரும் அருள்வாக்கு. நான் கடந்து நம்ப வைக்கும் வாக்கு. நல்லவர்களாக மாற்றிவிடும் வாக்கு. ஏணி போல் ஏற வைக்கும் வாக்கு. வியாழன் வெள்ளி அள்ளித்தரும் வாக்கு. பாரபட்சம் இல்லாத வாக்கு. பலருக்கும் சமமான வாக்கு. நல்ல அருமையான வாக்கு பாது. நல்லா இருக்கு. ஆனா உன் ஆசையை பத்தி கொஞ்சம் கேட்டேன். சினிமாவுக்கு என் கதை இடம்பெறுமான்னு ஒரு ஆசை உன் உள்ளத்துல இருக்க. உண்மையா? அப்படி ஒரு நிலை வருமா? அப்படி நான் கொஞ்சம் பார்க்க. கால் விட்டுவான். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் நான் கருப்பசாமியே ஒரு படம் எடுப்பேன். அப்பொழுது உன்னுடைய பாடல்களை இடம்பெற்று புகழ்வார வச்சிருந்தப்பா. அப்படியா? எல்லாமே சரி. புண்ணியம், எல்லா புண்ணியமும் கிடைக்கும். இன்னும் புகழோடு இருப்பாய். வழக்கு என்ன வழக்கு? நிறைய வழக்கு நான் வந்து போட்டுக்கிறேன், எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாரு.
இந்த ஆண்டுல ஒரு வழக்கு எடுத்து உனக்கு சக்சஸ் ஆக்கி தரேன். இந்தாப்பா இப்ப கூட ஒரு விபத்து நடந்துச்சுங்க. அந்த விபத்துக்கு யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. எடுக்க வச்சு தரேன். வெற்றி ஆக்கி தரேன். சரி போயிட்டு வரலாம். பொண்ணுக்கு வந்து எனக்கு ஏதோ வேலை கிடைக்குங்களா? கிடைக்க வச்சு தரேன்ப்பா. இந்த வருஷத்துல எல்லாம் வெற்றியாவே நடக்கும். மன தைரியமா இருக்கலாம். கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்குடா தம்பி கல்யாணம்? உனக்கு தெரு இல்லை, நாங்க கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? நீ நினைச்ச பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? அப்படியா? வேற எதுவும் ஒன்றும் மனசுக்குள்ள வச்சுக்கலையே? அதெல்லாம் கை விட்டுட்டுல கால் விட்டு வரலாம். இந்த தை மாதத்துக்குள்ள உனக்கு பெண் அமைஞ்சிரும், கல்யாணம் நடந்துடும். சந்தோஷமா இரு. வேற ஒன்று என்ன வேணும்? நிறைய தந்துட்டேன். சந்தோஷமா இரு. சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு திருப்பூர் அவர் வரத்துல என்னாச்சு? கால் வந்துட்டு வாங்க. என்ன வேணும்? இடம் விற்கணும் சாமி. நம்ம இந்தாப்பா இந்த வருஷத்துல வித்துரும். 3 மாதத்துல அட்வான்ஸ் வாங்கி என்னைய பார்க்கலாம். நல்லா இருக்கும். மல்லிகை பூவா மணக்க உன் வீட்டு பக்கத்துல என்ன விஷயம்? மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு? அதான் நிறைய மல்லிகை சரமா கிடக்கு. கால் வந்துட்டு நல்ல மனம் வந்துருச்சு. வணங்காமுடி வரலாம்பா, வாப்பா. இதுவரை கல்யாணத்துக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே தடையா போச்சு. நாகதோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்குன்னு நிறைய பேர்கள் உங்ககிட்ட பணத்தை சுரண்டிட்டாங்க. வெற்றி கிடைக்கிற. ஆனா கருப்பசாமி இந்த ஆவணிக்கு மேல் உனக்கு நல்ல பெண்ணை வர வச்சு கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. அதையும் ஜெயிக்கிறேன். போ, நல்லா இருக்கு மகனே. இந்தா சந்தோஷமா இருடா, போடா. கருப்பசாமிக்கு அப்படியா? தன் பிள்ளையினுடைய நலத்தை பற்றி காட்ட வந்தவங்க யாரு? பிள்ளைய பற்றி காட்ட வந்தவங்க யாருக்குப்பா? பிள்ளை என்னப்பா? கால் வந்துட்டு வரலாம். அடுத்து தொழிலை பற்றி காட்டு வந்தது யாருப்பா? அப்படி இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. இந்த டீ எனக்கு வேண்டாம். டீயை தூர கொட்டிடு. எனக்கு தேயிலை எஃபெக்ட் அதிகம், நமக்கு பிடிக்காது. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. 1.25 ஆண்டுகளாக நீ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய வீடு சம்பந்தமான விஷயத்துல ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. பணம் இருந்தா ஆள் கிடைக்காது, ஆள் கிடைச்சா பொருள் கிடைக்காது. ஆனா இந்த வீட்டு பக்கத்திலேயே போக முடியாத அளவுக்கு உனக்கு மனதுல பெரிய இடைஞ்சல் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். அந்த எல்லையில வடமூலை பகுதியை பார்த்த முனீஸ்வர சாமி இருக்காரு. ஆனா உன் வீட்டுக்கு வர்றதுக்கு மெயின் ரோட்ல பள்ளத்துக்குள்ள பார்த்தேன், அருமையான கற்பராயன் சாமி இருக்கிறாரு. ஆனா அதே எல்லைக்குள்ள தொடர்ந்து பார்க்கும் பொழுது மாகாளி அம்மன், உச்சி மாகாளி போன்ற தெய்வங்கள்லாம் உங்க எல்லையில இருந்துகிட்டு இருக்கு. இப்போ 1.25 ஆண்டுகளாக மாந்திரிகத்தால் தடைகள் ஏற்பட்டு உன் வீடு செய்ய முடியல. அதை நீக்கி உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? உன் பிள்ளையினுடைய திருமணம் தை மாதத்துக்கு பின் நடக்கும். வெற்றியாக்கி தரேன். என்னை பார்த்து போ. திருப்பூர் எல்லை பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி காட்டு வந்தவங்க நீ முதல்ல வா. கால் விட்டு வா. தொழிலை பற்றி காட்டு வந்தவங்க. அடுத்து பொம்பளை பிள்ளையை பத்தி காட்டு வந்தது யாருப்பா? என்னம்மா பொம்பளை பிள்ளைக்கு? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போனேன். முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேல் உன் வீட்டுல இருக்கு. இருக்கா? கால் வந்துட்டு வா. வா. 1.25 ஆண்டுகளாக நடத்தக்கூடிய தொழில பணம் தான் விரயமாகதே தவிர வெற்றி காண முடியவில்லை. இதுக்கு சில பேர்கள் கூட இருந்தே நமக்கு சில இடைஞ்சல்களை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி சில இடங்கள்ல போய் நீ கேட்டிருக்க.
அது உண்மைதான் என்று உனக்கு தெளிவான பதில்கள் வந்தது உண்டு. ஆனால் அதை மீண்டு கொள்வதற்கு மட்டும் வழி கிடைக்காம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதானே உண்மை? கால் வந்துட்டு வாங்க. தம்பி வா. யாராவது பொம்பளைல வேலை பார்த்தாங்களா உன்கிட்ட? அதெல்லாம் இப்ப எங்க இருக்கா? எல்லாருமே கலந்து போயிட்டேன் சார். ம். வேறு வீட்டுக்கறியாம? சரி, சரி, சரி. சரி. மீண்டும் வேலைக்கு ஆட்கள கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னுடைய தொழில வளமாக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. போடு. இந்தா. இந்தா உனக்காக எல்லாம் தரேன். போ. வாம்மா பொட்டச்சி. கால் வந்துட்டு வரலாம். அடி போதுமடி ஒரு தலைமுறைக்கு புத்தி வந்ததடி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள உன் பிள்ளை மேல தான் குற்றம் சொல்றாங்க. அந்த குற்றம் உண்மையாத்தான் இருக்கும்னு உன் மனதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ஆனா இந்த பிள்ளைய திருத்தணும், அடுத்தவங்கள குறை சொல்லி என்ன சாமி இருக்கு? அப்படின்னு என்கிட்ட கேட்கிறியாம். கால்ல விழுந்துட்டு வா. கைய பிடிச்சா வளையல் போட. இன்னொரு தடவை கால்ல விழுந்துட்டு வா. நோய் பார்க்க. உன் பிள்ளையினுடைய உள்ளத்துக்குள்ள வேற ஒரு நட்பு ஒண்ணு விளையாடுது. அவன் மனதை திருத்தி தெளிவு பண்ணி இயல்பான வாழ்வுக்கு திருப்பி தந்தா போதுமா? கண்ண முடிக்கா. கர்மசாமிக்கு இந்தா ஜெயிச்சு தாரேன். 3 முறை என்னைய பாரு. என்ன? நல்லா இருக்குது. சந்தோஷமா போ. ஒரு இடத்துல பணத்தை விட்டுட்டனே, அது எப்படி கிடைக்கும்? பண விஷயமா நஷ்டப்பட்டு வந்தது யாருப்பா? எங்கன விட்டீங்க பணத்தை? சாப்பாட்டுலையா? ஷேர் மார்க்கெட்ல எத்தனை லட்சம்? பரவாயில்லையே, கெட்டிக்கார பேர்ல இருக்கியே. வா, கால் வந்துட்டு வா. ஆயிரங்கண் போதாது வண்ணக்கிளியே, குற்றால அழகை நான் காண்பதற்கு செல்ல கிளியே. ஆசைப்படுவது நியாயம் தாண்டா. என்ன? அணில் கடிக்கிறதுக்கு தகுதியான ஒரு பழத்தை ஆசைப்படலாம். அணில் கடிச்ச பழத்தை என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. ஏன்? அது கடிச்சு போச்சுல, அது எதுக்கு நமக்கு தேவையில்லை. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. புரியுதா? புரியலையா? வரலாம். இந்த பணம் உனக்கு வருமானம் பார்த்தேன். அந்த பணத்துக்குரிய ஆப் எல்லாம் போய் பார்த்தேன் கம்ப்யூட்டருக்குள்ள. இப்போ வந்து அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உண்மையா? உன்கிட்ட யாரு லீடரா இருந்து வாங்குனானோ அவன் மேல கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு ஆன்லைன்ல. பார்த்தியா நீ அதெல்லாம்? ஆன்லைன்ல அது கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அதனால இந்த 3 மாதத்துல உன் பணம் ரீஃபண்ட் ஆயிரும். வாங்கி தரேன். 10, 10 லட்சமா வாங்கி தந்துடுறேன். வேற என்ன வேணும் உனக்கு? ஏன்டா கவலைப்படுற? கருப்பசாமி இருக்கோம்ல. இந்தா கண்ண முடிக்காடா கொஞ்சம். ஒரு இடத்துல இருந்து உனக்கு பணம் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டைமென்ட்ல உன்னுடைய வீட்ட நான் மீட்டதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி தரேன். அவங்களால எந்த தொந்தரவும் இருக்காது. சந்தோஷம். போ. கருப்பசாமிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஏங்காமல் இருக்கிறேனே ஏன்? ஏங்காமல் இருக்கின்றேனே. உங்களுக்கு திருப்பூரா? திருப்பூரா? திருப்பூர் பக்கத்துலயா? சரி. நீங்க நின்னுங்க. நீங்க கால் வந்துட்டு வாங்க. நடராஜனின் தரிசனமே புவியில் தேட கிடைக்கும் கரிசனமே தில்லை நடராஜனின் தரிசனமே. அப்பா வீட்டுக்குள்ள சிவபெருமான் வராரா? என்ன விஷயம்? ஆ? சிவாய நாம சொல்லி கும்பிடுறீங்களா? செய்வன வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல இவனுடைய உடல் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிருக்கிய. இதுக்காக தகடு எந்திரங்கள்லாம் கட்டி தோத்து போய் எல்லாத்தையும் பிச்சு தூர தூக்கி குளத்துக்குள்ள எரிஞ்சிட்டு கழுதை என்னமோ நடந்து போகுதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து என்னைய பார்க்க வந்திருக்கிறான். உண்மைதானே? காலில் விட்டுருவாங்க. நீ உட்காந்து.
செய்வன வச்சது உண்மைதான். இதை நான் குணமாக்கி தந்துருந்தேன் உனக்கு. என்ன? அதே மாதிரி உளவார பணிகள் செய்யக்கூடிய உனக்கு என் உளமார வாழ்த்துக்கள். இப்ப கடன் பட்டிருக்க, அதை நீக்கி தாரேன். ஒரு இடத்துல பணம் வர வேண்டி இருக்கு, அது வரணுமே கருப்பசாமி. அது கற்பனையா வருமாங்கிற ஒரு சின்ன சிந்தனை இருக்கு. வர வச்சு வெட்டியாக்கி தாரேன். பக்கத்துல வாப்பா. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கோ. அந்த சொத்து உங்களுக்கு கிடைச்சாச்சு. யாரும் தடுக்க இயலாது. அது மட்டும் லேட்டா நடக்கும். நானே நடத்தி வைப்பேன். இந்தா. 3 முறை என்னைய பார்க்க சொல்லி குணமாக்கி தந்துடுறேன். எந்த பயமும் வேண்டாம். தைரியமா இருக்கலாம். ஆனால் என் சன்னிதானத்துல சாப்பிட்டுட்டு போனா தான் இந்த நோய் உங்களுக்கு தீரும். சரிதானா? சந்தோஷம். கருப்பசாமிக்கு அப்படியா? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்னப்பா பிள்ளைக்கு என்ன உடல்நிலை சரியில்லையா? மனநிலைகள் சரியில்லையா? கால் வந்துட்டு வரலாம். ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. நீங்க எனக்கு வேண்டாம். உன் பேர் என்னடா தம்பி? பிரணேஷ். ஆ? பிரணேஷ். பிரணேஷ். என்ன படிக்கிற? 9வது வகுப்பு. அப்படியே 9ஆம் வகுப்பா? 9ஆம் வகுப்பு. 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு. ஆ பிரிவு. ஆம்பளை தைரியமா இருக்கான். ஒழுங்கா தூங்குறியா அப்போ? ஒழுங்கமா தான் தூங்குறேன். சரி. இன்னும் 3 முறை கூட்டுவாங்க, சரியாயிருவான். ஆமா, நான் சந்திக்கணும்னு நான் நீங்க எவ்வளவு குணமாக்கிடுவோம், நல்லா ஆயிடுவான். எக்ஸாம்ல பாஸ் பண்ணனும். பாஸ் பண்ணிடுவோம். கர்மசாமிக்கு நடந்தாச்சு போ. இந்தாப்பா, இந்த கனியை சாப்பிட்டுக்கொள். இந்த காசு பணத்தை நீ வச்சுக்கா, வெற்றி ஆயிடுவேன். சந்தோஷமா வாழ்க. கர்மசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி திருச்சி கடன் பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார்? பாப்பா ராஜபாளையம் அங்க வரீங்க? திருச்சின்னு சொன்னா திருச்சி மட்டும் வாங்க சார். இன்னொரு முறை கால் வந்துட்டு வா. கல்லெல்லாம் சிலை செய்த பல்லவ ராஜா. என்னப்பா உன் இடத்துக்குரிய டாக்குமெண்ட் எல்லாம் எங்கப்பா வச்சிருக்க? என்ன உன்னை தருவானா தரமாட்டானாடா? தரலன்னா என்ன செய்ய? தூக்கு போட்டு செத்துக்கலாம்னு நினைச்சியா? கால் வந்துட்டு வா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? அதுல உனக்கு ஒரு ஷேர் உண்டு, அதை வாங்கி தரேன். அதே மாதிரி இப்போ கடன் பட்டு வேதனைப்பட்டிருக்க, அதையும் வெற்றியாக்கி தரேன். போலீஸ் ஸ்டேஷன் போகவா கோர்ட்டுக்கு போகவான்னு அலமோதிக்கிட்டு இருக்க, எங்க போனாலும் அவங்களே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இதுல வெற்றி உண்டுமா கிடையாதா என்ற விளக்கம் எனக்கு தெரியணும்னு நீ கேட்கிற. கால் வந்துட்டு வா. இந்தா வெற்றி உன் பக்கம், ஜெயிச்சு தரேன். 3 மாதங்கள் பொறுமையா இருந்துக்கா, என்னை தொடர்ந்து பார்த்துக்கா, நல்லா இருக்கு. அதே திருச்சி எல்லை, வழக்கு பதிவு செய்யவா வேண்டாமா? கால் வந்துட்டு வரலாம். வெளிநாட்டுக்கு போகவா வழக்கு பதிவு செய்யவா? பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா தம்பி? நீ எங்க வச்சிருக்க? வா பக்கத்துல வா. அப்படி நினைக்கா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீதிமன்றத்து விஷயத்தை 3 மாதம் தள்ளி போடு. அதனால டிக்கெட்டை புக் பண்ணி தம்பி இருக்கு, சகோதரர் இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்கு போயிட்டு வெற்றி அடைந்து வருகிற பொழுது இந்த நீதிமன்றத்தில் உள்ள கேஸ் உன் வெற்றியை நாடி இருக்கும். யாராலும் இடைஞ்சலாம காப்பாற்றுவேன், ஜெயிச்சு தரேன், வெற்றி. கால் வந்துட்டு வா. குழந்தை பற்றி கேட்டு வந்தவங்க யாருப்பா? என்னடா குழந்தை இல்லையா உனக்கு? இந்த குழந்தைய பற்றி என்ன கேட்கணும்? சரி, முன்னால வந்து நீங்க வந்த அப்படி நினைக்கா. கண்ண முடி. கருப்பசாமி கோயில் எங்கடா இருக்கு? கும்பிடுவியா? அங்க போய் பார்த்துக்கிட்டு இருக்கியா? வாரேன், கால் விட்டு.
மாயமே நான் அறியேன். என்னடா தம்பி என்ன வேணும்? மாயமே நான் அறியேன். அவன் வந்து உண்மைய சொல்லணுமா? உனக்கு நான் எதுவும் பொய் சொல்லணுமா? உண்மைய சொல்லணும். வரமாட்டா. நீ என்ன கிழிச்சிருவ? வர வச்சு தரணுமா? சரி போய்ட்டு கால்ல விடு. மாயமே நான் அறியேன். அப்படியா? அளவுக்கு மீறி மேக்கப் பண்ணும் பொழுதே மனிதன் முதல்ல அடக்கி பார்க்கணும். அளவுக்கு மீறி ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும் பொழுதே மனிதன் சிந்திச்சு பார்க்கணும். உண்மையா இல்லையா? தப்பு இருக்கா சொல்றதுல எதுவும்? என்ன? அதனால பயணம், பயணத்தை தவிர்க்க வேண்டும். ஆம்பள இல்ல. பொம்பள வந்து வீட்ட விட்டு அங்க போறேன், இங்க போறோம்ன்னு சொன்னானாலே, அது ஏன் எதுக்குன்னு கொஞ்சமாவது புரியணும். எதுக்கு போற? எங்க போற? கேட்டா என்ன நீ சந்தேகப்படுறீல? அப்படின்னு கேட்பான். கேட்பானா கேட்க மாட்டானா? அப்படி கேட்ட அன்னைக்கு விஷயத்துல ஒரு முடிவு கிடைச்சிரும். அப்படி வந்த முடிவு தான் இப்ப நடக்குது. கால் வலி. கொஞ்ச நேரம் கண்ண மூடி நிதானமா உட்காரு. நான் பேசுறது வர. கால்ல வந்துட்டு வரலாம். உள்ள இருக்காடா? உள்ள இருக்கா? ஒரு பிள்ளையா? ஓடிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஹேன்ட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. அதான் கேட்டேன். ஏன் இவ்வளவுக்கு இறக்கப்பட்டு வேணும்னு சொல்ற? உனக்கு முடியலையா? இல்லாட்ட பிள்ளைய மறக்க முடியலையா? இல்ல பிள்ளைய மறக்க முடியலங்கிற எண்ணத்துல பொண்டாட்டிய மறக்க முடியலையா? பொண்டா பொண்டாட்டி தான் வேணும். கண்ண மூடு. சரி உன் உள்ளம் பாராட்டுக்குரியது. அவ என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிடுவியாடா அப்போ? கட்டுப்பாட்டுல வரணும். உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரேன். வெற்றியாரு. வந்தோடனே இங்க கூட்டிட்டு வந்துரு. போயிட்டோம். நல்லா இருக்கு. சாப்பிட்டு போ. கால் வந்துட்டு வாடா. நீங்க யாரு சார்? வாங்க. சந்தோஷமா வாங்க. உன்னுடைய முன்னோர்கள்ல கால்ல பாதிக்கப்பட்டது யாருப்பா? நீ சும்மா இரு. உங்க அப்பாவா? உங்க ஆத்தாளா? கால்ல நரம்பு, வலி, வேதனைகள், வாதம் சம்பந்தமான நோய் வந்தது யாருக்கு? யாருக்கு? உங்க அம்மாவுக்கு. அம்மாவுக்கு. சரி கால் வந்துட்டு வரலாம். நடக்க முடியுதா உங்க துணைவியாருக்கு சரியா? உங்க அம்மாவுக்கு. வீட்டுக்கு நம்ம அவருக்கு அம்மாவுக்கு. என்னய்யா இது புரியாத ஜென்மமா இருக்கு. என்னோட அம்மா வந்து இவருக்கு என்னய்யா உண்டு? மனைவி. இப்ப நான் தானே கேட்கிறேன். நடக்கிறாங்களா ஒழுங்கா? கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும். உன் பிள்ளை எங்க இருக்கு இப்போ? எனக்கு இல்லை. என்னாச்சு? எப்படி போயிட்டாங்க? யார் வீட்ல? என்கிட்ட தான் இருந்துட்டு இருந்தான். மனைவி வந்து கூட்டிட்டு போயிட்டு கொடுக்கல. கால் வந்துட்டு வா. என்னடா எல்லாத்தையும் மாத்தி போட்டிருக்க? ஒழுங்கா போடுறா. ஒழுங்கா போடு. ஒழுங்கா போட்டாச்சு. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. அவள் வேண்டுமா? இல்லை இவள் வேண்டுமா? எது வேண்டும் சொல் மனமே. இப்ப அவ வேணுமா வேண்டாமா? பையன் வேணும். உன் பையன் தான் வேணும். அதுல இருந்து கொஞ்சம் கூட மாறிக்கிட மாட்டேன். அப்ப அவளை வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டியா? அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். சரி பக்கத்துல வா. ஐயா நீங்க கொஞ்சம் அங்க தள்ளி போலாம். விரல பிடிச்சுக்கா. ஒரு விரல மட்டும் பிடி. பெரு விரல. கண்ணை முடிக்காதே. நீ விட்டுருவியாப்பா? அப்படியா? கேட்க சொல்லட்டுமா? சரி. அவ மனம் திருந்தி வாரம்னு சொல்றாடா. நீ ஏத்துக்கிடுவியா? எத்தனையோ முறை வந்து ஆயிடுச்சுங்க. என் பிள்ளையை தான் என்கிட்ட பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரிப்பு மனம் திருந்தி வந்து இருப்போம்னு சொல்றாடா. ஒரே வார்த்தை என் மூலமா. என்ன செய்ய போற? மாத்த என்ன சொல்லிட்டு சரி சரி சந்தோஷம். உன்னோட பிரியாம உட்கார வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. கிரகம் எல்லாரையும் கெடுத்துரும்பா. காலம் எல்லாரையும் தோற்கடிச்சிரும். உண்மையா இல்லையா? உண்மையா? காலம் எல்லாத்தையும் தோற்கடிச்சிரும். அதனால இப்பொழுது நீ வெல்லக்கூடிய காலம் உன் பக்கத்தில் வந்து விட்டது. அவன் மனதையும் மதியவும் மாற்றி புள்ள குட்டியோட உன்னோட்ட வந்து சேர்க்கிறேன். கட்டுப்பட்டு இருக்க வைக்கிறேன். குடி. வெற்றி அடைவாய்.
இந்த அப்பா நிம்மதி அடைந்து ஆனந்தமடைவாயாக. உன் மனைவிக்கு இந்த விபூதியை கொண்டு கொடு, சந்தோஷமாயிருவான். சாப்பிட்டு போங்க. அறந்தாங்கி அடுத்து